பார்த்திங்கன்னா சாம்பார் பருப்பு போட்டு சிறுபருப்பும் துவரம் பருப்பும் போட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு வேக போட்டிருக்கேன். அது கொதிச்சிட்ருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்த வாழைக்காய், கொஞ்சம் உங்களுக்கு நல்லா பெருசு பெருசாக அகலமாக இருக்கும். அது ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால ஒயிட் ரைஸு, சாம்பார், வாழைக்காய் ஃப்ரை. சாம்பாருக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, 3 பெரிய கத்திரிக்காய் போட்டிருக்கேன். இது வந்து ஊர்லேருந்து வந்தது முள்ளு கத்திரிக்காய். ஒரு முருங்கைக்காய் சேர்த்திருக்கேன், வதக்கி விட்டுருக்கேன். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாம்பார்லேருந்து தண்ணி மீதமாச்சு இல்லையா, அதை இதில் கலந்து விட்டு பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கிறத எடுத்து இதில் ஊற்றிடுவேன். அவ்வளோதான். கொதிக்கும் போது இந்த மாங்காவை போட்டுக்கலாம், நீங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. பருப்பு வேக வச்ச தண்ணி மிளகாத்தூள் போட்டு வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து காயில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். 10 நிமிஷம் கூட வேணாம், ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கொதிக்க போகுது வேறு. அதனால் நீங்கள் கொஞ்ச நேரம் மூடி வச்சு அதை லைட்டாக வேக வச்சிங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், இந்த கொதி வர ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ண, பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் நான், அதை வந்து இதில் கலந்துக்கோங்க. அவ்வளோதான். கொதி வர ஸ்டேஜில் மாங்காவை போட்டுக்கணும். மாங்காய் போட்டிங்களா, இப்போ நல்லா கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா சுட சுட ஒயிட் ரைஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார், வாழைக்காய் ஃப்ரை.